ம். ம். ஹாய்ங்க, வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி வந்தாச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் வீடியோங்க. தீபாவளிக்கு என்ன பலகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனல்ல ப்ரீ ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா பலகாரம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி பலகாரம் செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு ஜாங்கிரி செய்ய போறோங்க. அதுக்கு 1 கப் உளுத்தம் பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில இந்த மாதிரி நைஸா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஜாங்கிரி செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துடலாம். உளுத்தம் மாவு அரைச்சி வச்சிருக்கேன். 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன். இது கூட ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபுட் கலர். இந்த கலர் வந்து ஜாங்கிரியோட கலருக்காக நம்ம ஆட் பண்றோம். இதை ஆட் பண்ணி நல்லா நம்மளோட மாவை கலந்துக்கலாம். உங்களுக்கு கலர் நல்லா உங்களுக்கு பார்க்க இதில் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம செய்யும்போது கொஞ்சம் டார்க் கலராக தான் வரும். இப்போ உளுந்த மாவுக்கான உப்பு கொஞ்சமாக சேர்க்கணும். இந்த உளுத்தம் பருப்பு நல்லா இந்த கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்துட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக சோடா, பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கணும். இது வந்து எதுக்காகனா நல்லா அது உள்ள வேக்யூம், ஏர் வேக்யூம் அப்போ தான் உள்ள ஃபார்ம் ஆகும். அப்போ தான் நம்மளால் உள்ள சுகர் சிரப் ஈஸியாக இறங்கும். அதுக்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட மாவு ரெடி. இதை நம்ம ஒரு கவர், நீங்கள் பால் கவர்லேயே கூட நீங்கள் ஈஸியாக புழிஞ்சிக்கலாம். நான் எப்படி புழியறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஜாங்கிரிக்கு நம்ம சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் சிரப்புக்கு 2 கப் சுகரை நம்ம எடுத்துக்கலாம். 2 கப் சுகர் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை சுகர் சிரப்பாக நம்ம மாற்றிடலாம். சுகர் சிரப்பு செஞ்சதுக்கப்புறமா அது கொஞ்சம் கட்டி தட்டிடும். நம்மளுக்கு ஆற ஆற அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதோட பதம் வந்து பார்த்தீங்கன்னா பிசுபிசுக்கு பதம் வரணுங்க. கம்பி பதம் வரணுன்ற அவசியம் இல்லைங்க. கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பிசுபிசுன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த பாகு கொதிச்சு வருது. இப்போ லைட்டாக அதை தொட்டு பார்த்தா நம்மளுக்கு அந்த பிசுபிசுன்னு இருக்கிறது தெரியும். இங்கே பாருங்கள், நான் தொட்டு காமிக்கிறேன். இவ்வளோ வந்தால் போதும். இதுக்கு மேலே நம்ம பாகை விட தேவையில்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது கட்டி போகாமல் இருக்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட சுகர் சிரப் ரெடிங்க. இது கூட நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் வந்து சேர்க்கலான் இருக்கேங்க. ஏன்னா ஜாங்கிரிக்கு அப்போ தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரியே கிடைக்கும். அதனால கொஞ்சோண்டு ஆல்ரெடி நம்ம சேர்த்தோம் இல்லையா உளுத்த மாவில், அதே கலர் நான் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாதுஷா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் கலர் போடாமல் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இல்லை கலர் போட்டு நம்ம அதை எடுத்தாலும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்க. பார்க்க நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஜாங்கிரி மாவை நான் ஒரு பால் கவரில் டம்ளர் அது உள்ளே வச்சு நான் மாவை எப்படி லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை மாதிரி லோட் பண்ணிவிட்டு அந்த கவரை நம்ம மருதாணி கோன்லாம் நம்ம பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம அந்த மேல் பக்கத்தை முறுக்கிக்கலாம். இப்போ இதோட எண்டில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிக்கலாம். நான் சிசர் வச்சு ஒரு சின்ன ஹோல் பண்ணுறேன். பெருசாக போட்டுறக்கூடாது, சின்னதாக போட்டுக்கலாம். ஜாங்கிரி புழியறதுக்குனே அந்த இதுவெல்லாம் விற்கிதுங்க. நீங்கள் கடையில் அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நான் பால் கவர்லேயே தான் புழிஞ்சேன். இப்போது எப்படி புழியறதுன்னு பாருங்கள். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாதுங்க. அப்போ தான் நம்ம புழியும் போது நம்மளுக்கு சட சடான்னு தெரிக்காமல் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. பொறுமையாக புழியுங்க.
இப்போ பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். 2, 3 வாட்டி புழிஞ்சிங்கன்னா, அந்த ஷேப் வந்துரும். என்னடா இது ஷேப் வரலையே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா 2, 3 வாட்டி அது புழிய புழிய நம்மளுக்கு வந்துரும். இப்போ பாருங்க நான் பொறுமையா தான் புழிஞ்சு காமிக்கிறேன். குட்டி குட்டியா வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்ல பெருசா வேணும்னாலும் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம் தாங்க. நம்ம சின்னதா புழிஞ்சாலும் கொஞ்ச நேரத்தில அது கொஞ்சம் பெரிய சைஸா தான் வரும். அது வெந்து வரும்போது கொஞ்சம் பெரிய சைஸா தான் வரும். பார்த்தீங்கனாலே தெரியும். பொறுமையா புழிஞ்சுக்கோங்க. ஆயில் மிதமான சூட்ல இருக்கட்டுங்க. ரொம்ப தீ வச்சுட்டிங்கன்னா, மேல கலர் மாறிடும். உள்ள மாவு அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறமா இந்த மாரி நான் ஜீரால போட்டு ஒரு 5 டூ 5 மினிட்ஸே போதும். 10 மினிட்ஸ் கூட தேவையில்ல. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறி ஜாங்கிரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லயே நம்மள கையாலேயே ஸ்வீட் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ ஜூஸியா இருக்கு அப்படிங்கிறது. சூடா இருக்குங்க. அதனால என்னால அதில பிடிக்க முடியல. நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பரான ஜாங்கிரி ரெடி. குலோப் ஜாமுன் செய்ற அந்த டைம விட இது கம்மி டைம் தாங்க எடுக்கும். அதனால எப்பவுமே குலோப் ஜாமுன் செய்யாம இது மாரியும் செஞ்சுக்கலாம். தட்ட எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு கூட உடைச்ச கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு 1/4 கப்பு. அத நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு 2த்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இத சேர்த்ததுக்கு அப்புறமா எள்ளும், காஞ்ச மிளகாய் நம்ம வறுத்து ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருக்கோம். அத நம்ம சேர்த்துக்கலாம். காரம் வந்து நீங்க உங்களோட காரத்தோட அளவுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் உடைச்ச கடலை நல்லா இந்த மாதிரி வேர்க்கடலை இந்த மாதிரி உடைச்சி வச்சிருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பூண்டு அரைச்சி வச்சது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கையிலேயே கிளறிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா வாட்டர் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ தட்டைக்கான மாவு இப்போ ரெடி. இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு. இந்த எண்ணெயில் பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தாங்க. பெருசாக வேணுனாலும் தட்டிக்கலாம், சின்னதாக வேணாலும் தட்டிக்கலாம். நான் எப்படி தட்டுறதுன்றதை பாருங்கள். நான் ஒரு சின்ன அடிப்பாகம் வந்து பட்டையாக இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தில் மேலே வச்சு ஒரு அழுத்துறேன். அதை அழுத்தின உடனே அது பாருங்கள் ஈஸியாக ரவுண்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மெலிசா வேணால் லைட்டாக கையில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது வாழை இலையில நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பால் கவர், பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா அதில் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரே டைமில் ஒரு 10 இந்த மாதிரி தட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பொறுமையாக ஒரு 3 நாளும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் பட்டன் தட்டை மாதிரி போடணுன்னாலும் போட்டுக்கோங்க. நம்மளோட விருப்பம்தான். நமக்கு டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம பெருசு பெருசாக போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம கடையிலலாம் வாங்குகிற தட்டை மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். டேஸ்ட்டு, உப்பு நீங்கள் மாவு பிசையும் போதே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி போட்டுட்டு ஒன்று சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு தெரியும். அதுக்கப்புறம் கூட உப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கலர் வந்து எப்பவுமே தட்டை, முறுக்கு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கலர் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடியே எடுக்கணும். ஏன்னா
அத நம்ம எடுத்து எடுத்து தட்டுல வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ, உங்களுக்கு அத பார்த்தாலே தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க. இத இப்ப எடுக்கும்போது கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். இன்னொரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா, இன்னும் கொஞ்சம் கலர் ப்ரவுனா சேஞ்ச் ஆயிருக்கும். அவ்வளோதாங்க. சுவையான தட்ட செஞ்சாச்சு. நீங்களும் வீட்ல தீபாவளிய இந்த மாரி வீட்லயே பலகாரம் செஞ்சு சந்தோஷமா கொண்டாடுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ஒரு ஸ்வீட்டும், ஒரு ஸ்நாக்கும் நம்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.